ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 859வது நாமாவளியாக ஓம் ஷண்முகாய நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி 6 முகங்களை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. குமார பரமேஸ்வரனுடைய அவதாரத்தில் பார்த்தோம். கருணையோர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கச்சபி சிவாச்சாரிய அழகாக வர்ணிப்பார். நெருப்பு பொறிகள் வந்து சரவண பொய்கையில் குளிர்ந்து 6 முகங்களோடு வந்தார். அப்போ அந்த 6 முகத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, தெய்வத்தன்மை, இனிமை, இளமை, மனம், மகிழ்ச்சி, அழகு, இந்த 6 தலைகளோடு இருக்கார். இந்த 6 தன்மைகளோடு 6 முகத்தோடு குமார பரமேஸ்வரன் இருக்கார். சிவபெருமானுடைய 5 முகம், அவருக்கு அதோ முகம்னு ஒரு முகம் இருக்கும். அது ஞானிகளுக்கு மட்டுமே பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அந்த அதோ முகத்தோடு 6 முகமாக குமார பரமேஸ்வரனாக வெளிப்படுறார். அதாவது நமச்சிவாய் என்றது பஞ்சாட்சரம், அதோட ஓம் சேர்த்தா 6 அக்ஷரமாயிடும். கந்தபுராணம் அழகாக வர்ணிக்கும். ஓம் எனப்படும் குடிலையே ஒப்பிலா முருகன் மா முகத்துள்ள ஒன்றாகும் அப்படின்னுவர். அப்படி இந்த குமார பரமேஸ்வரன் 6 முகத்தோடு இருக்கார். அந்த 6 முகமும் ஒவ்வொரு காரண காரியத்தை தத்துவார்த்தமாக சொல்லக்கூடியது. அந்திக்கு நிகர் மெய் அண்ணல் அருள் புரிந்து அஞ்ஞராயோர் சிந்திக்கும் தனது தொல்லை திருமுகம் 6 கொண்டான். முருகப்பெருமானுக்கு 6 முகம். அந்த 6 முகத்துக்கும் 6 விதமான தத்துவங்கள் இருக்குது. கச்சியப்பர் சிவபெருமான் சொல்கிற மாதிரி அழகான ஒரு பாடலை சொல்லுவார். ஆதலின் நமது சக்தி 6 முகன், அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம்போல் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினர்க்கு அருளவல்லான். முக்தியை கொடுக்கக்கூடியவனும் அவன்தான் அப்படின்றத சுவாமியினுடைய திருவாக்காக சொல்கிறார். அதை தான் தாயுமான அடிகள் அழகாக பாடுவார். 5 முகம் தோன்றாமல் 6 முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சிந்தை வைப்பது என்னாலோ அப்படின்னு அந்த முருகனுடைய 6 முகத்தை அப்படியே வர்ணிக்கிறார். இந்த திருமுருகாற்றுப்படையில் முருகனுடைய 6 முகத்தை சொல்லும்பொழுது ஒரு முகத்திலிருந்து தோன்றிய அந்த ஒளியானது இந்த உலக இருளை போக்கி மாசை நீக்கக்கூடியது அப்படின்றார். இன்னொரு முகம் அன்பர்கள் தொழும் அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்தை கொடுக்கறதுக்காக ஒரு முகம் இருக்குது. அடுத்தது 3வது முகம் அந்தனர் வேள்விக்கு காவலாக இருக்குது. அடுத்தது 4வது முகம் வந்து மெய் நூல்களும் உணர இயலாத பொருள்களையும் ஒரு முகம் விளக்கக்கூடிய முகமாக இருக்குது. அடுத்தது சீற்றத்துடன் அசுரர்களை அழிப்பதற்காக ஒரு முகத்தோடு இருக்கார். அடுத்தது குரமகள் வள்ளியோடு மகிழ்வதாக ஒரு முகம் இருக்குது. இந்த இடத்துல குரமகள் வள்ளி அப்படின்றது இச்சாசக்தியை குறிக்கும், ஜீவாத்மாவையும் குறிக்கிடும். அப்படி அந்த 6 முகத்தோடு 6 செயலை புரிகிறார். அதனால தான் 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும்னு கேட்பார். அப்படி நிறைய தத்துவார்த்தமானது இந்த 6 முகங்கள். அப்பேற்பட்ட அந்த 6 முகங்களை உடையவராக முருகன் அந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் ஷண்முகாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சுப்பிரமணியாய நமஹ.